கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 145 சங்கீதம் வசனம் 9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஒரு மனிதரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லார் மேலேயுமே தயவுள்ளவர்களாக இருக்கிறது கொஞ்சம் கடினம். நல்லவங்க மேலே தயவுள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு பிடித்த மனிதர்கள் மேலே தயவுள்ளவர்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய மனிதர்கள் மேலே தயவுள்ளவர்களாக இருப்பாங்க. தப்பானவங்க அல்லது பிடிக்காதவங்க அல்லது துரோகம் பண்ணுறவங்க, தவறு பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே மனிதர்கள் சீக்கிரமாக தயவு குணத்தை காண்பிக்க முடியாது. ஆனால் இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா, அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். நல்லவர்கள் மேல் மாத்திரம் அல்ல, அவர் துன்மார்க்கர் மேலும் அவர் பாவிகள் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணி தம்முடைய சூரியனை என்ன பண்ணுகிறார், உதிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய குணம் எப்படியாக இருக்கிறது, அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இந்த தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வசனம் சொல்லுது, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக தோன்றுகிறார். அப்போ இந்த தேவனை நான் பார்க்கும் பொழுது இவர் என் மேல தயவுள்ளவராக இருப்பார் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாகவே அவர் என் மேல தயவுள்ளவராக இருப்பார். அந்த வசனம் சொல்லுது, அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நோக்கி பாருங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு தயவு செய்து அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.